प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेदार्थवादिनः. இந்த ஸ்லோகம் நாம் ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 சிறந்த பொருட்களை கூறுகிறது. இந்த 5ஐயும் அர்த்த பஞ்சகம் என்று சம்பிரதாயத்திலே கூறுவார்கள். நம்மை பற்றி 5 அறிவு அல்லது 5 விஷயங்களை பற்றிய அறிவு. இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை அப்படியே தமிழில் தெரிஞ்சுக்கணும்னால் அதுக்கு ஒரு அழகான பாசுரம் உள்ளது. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு பல தனியன்கள். தனியன் என்றால் பிரபந்தத்திலிருந்து தனித்திருக்கும். அந்த பிரபந்தத்தை யார் பாடினார்களோ அவர்களுடைய பெருமையையும் அந்த பிரபந்தத்தினுடைய சாரமான அர்த்தத்தையும் விளக்கும். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். யாழை காட்டிலும் இன்னும் பரம இன்பத்தை கொடுக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இந்த 5 அர்த்தங்களை கூறும். மிக்க இறைநிலையும், பரமாத்மா எப்படிப்பட்டவன், பிரம்மமாறு, இதை முதல்ல அறிவிக்கும். மெய்யாம் உயிர்நிலையும், ஜீவன் எத்தகையவன், பரமனுக்கும் ஜீவனுக்கும் உண்டான தொடர்பு என்ன, 2 பேரும் எப்படி நடந்துக்கிறார்கள் என்பதை சொல்லும். தக்க நெறியும், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு உண்டான வழியை கூறும். தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும், வெகு நாட்களா ஜீவன் பரமாத்மாவை அடைய முடியாமல் ஏதோ தடுத்து கொண்டிருக்கிற சொல்லியோ அந்த விரோதிகள் பகைவர்கள் எவர் என்று கூறும். கடைசியாக ஜீவன் பரமாத்மாவை அடைந்து என்ன செய்கிறான், என்ன அனுபவிக்கிறான் என்று சொல்லும். இந்த 5க்கும் பேர் கொடுத்துருக்கா. பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், பிராப்பியஸ்வரூபம். இந்த 5மே வடமொழி சொற்கள். ஆனால் ரொம்ப அழகாக தமிழில் நம்ம புரிஞ்சு விடலாம். பரமாத்மஸ்வரூபம் பிரம்மம் இன்னார், அவனுடைய இயற்கையான தன்மை என்ன. ஜீவாத்மஸ்வரூபம் நாம யாரு, நம்முடைய தன்மை என்ன. உபாயஸ்வரூபம் நாம பகவானை அடையறதுக்கு வழி. உபாயங்கிறது வழி, எந்த உபாயத்தின் மூலம் அடையப் போகிறோம். விரோதி ஸ்வரூபம், நம்ம இத்தனை நாளும் ஏன் பகவான் அடையலை, ஏதோ தடங்கல்கள் உள்ளன. அந்த பகைவர்கள் விரோதிகள் 6. கடைசியாக விரோதிகள் தொலைஞ்சு போய்ட்டு அடைஞ்சிடுவோம் இல்லையோ, அடைந்து என்ன செய்ய போகிறோம், அங்கே போய் நாம் என்ன பண்ணணும், எதை அனுபவிக்க வேணும். இது பிராப்பிய ஸ்வரூபம். மிக்க இறைநிலை பகவானை பற்றி, மெய்யாம் உயிர்நிலை உயிரான நம்மை பற்றி ஜீவாத்மாவை பற்றி, தக்க நெறி பகவானை அடைவிக்கும் அழகான வழிகளை பற்றி, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, இவை அடைய ஒட்டாமல் ரொம்ப நாளாக தடைகளாக இருக்கும் இல்லையோ, ஊழ்வினை வாழ்வினை, அடைந்து ஓஹோன்னு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் இல்லையோ, அது கடைசியாக பிராப்பியம். இந்த 5ஐத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சாதித்தார். இந்த 5ஐத்தான் எந்த பிரபந்தமுமே சொல்லும். அது இதிகாசங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், அதில் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரந்தத்தை நாம் எடுத்துட்டோம்னாலும் அது இந்த 5ஐ பற்றித்தான் எப்போதும் சொல்லும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது மகாபாரதத்தில் விராட பருவம். விராட பருவத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கட்டம். கடந்த 5 நாட்களிலே ஒரு நாள் ஒரு கட்டமாக பார்த்துன்னு வந்திருக்கோம். முதல் நாள் பாண்டவ பிரவேச பருவ. பாண்டவர்களெல்லாம் எப்படி தங்களை மறைத்து கொண்டார்கள், ஆனால் பொய்யில்லாமல் எப்படி மறைத்து கொண்டார்கள். அவள் பேச்சில் பொய்யும் வந்துவிடக்கூடாது, ஆனால் தங்களை வெளிக்காட்டி கொள்ளவும் கூடாது. அது எவ்வளவு தர்மத்துக்கும் விரோதம் இல்லாமல் சாமர்த்தியமாக
என்னென்ன பேர் வச்சுக்கணும், என்னென்ன வேஷம் போட்டுக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணி பாண்டவர்கள் விராட்ட நகரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அதை பார்த்தோம். அடுத்த நாள் ஜீமூதன் என்னொரு பெரிய மல்லனோடே விராட்ட நகரத்தில் தளிகை உள்ளை மடப்பள்ளியை பார்த்து கொண்டு வந்த சமையல்காரனான பீமன் முடித்தான். சமயபாலன பருவத்தில் பார்த்தோம். அடுத்த 2 நாட்கள் கீச்சகவத பருவத்திலே கீச்சகன் எப்படி சைரந்திரியனிடத்தே தவறாக நடந்தான், சைரந்திரிக்கு கோபம், பீமசேனன் வல்லவனிடத்தே வேண்டினாள், வல்லவன் அவனை நடனசாலைக்கு வர சொல்லி முடித்தான். அந்த சரித்திரம் எல்லாமும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசி பருவா கோஹரண பருவா. கோகிரகணம் கோஹரணம்னு சொல்லுவார்கள். சுஷர்மா திரிகர்த்த தேசத்துக்கு மன்னவன். கீச்சகன் இறந்து போனான்கிற செய்தி கேட்டு நமக்கு ரொம்ப நாளாக விராட்ட நகரத்தோட பகை இருக்கு, கீச்சகன் தான் சண்டை போட விட்டாம தடுத்துண்டா, எப்போ அவன் மரணம் அடைந்தானோ நாம் துரியோதனனுடைய உதவி கொண்டு படையெடுப்போம் என்று சுஷர்மா பேச படையெடுத்தார்கள். 2ஆக பிரித்து கொண்டு படையெடுத்தார்கள். ஒரு பக்கத்திலே கோக்களை ஹரணம் பண்ணுறதுக்கு சுஷர்மா வந்தான், மற்றொரு பக்கத்திலே வடக்கில் இருந்து நாட்டையே முற்றுகையிடுவோம்னுட்டு பீஷ்மர், துரோணர், துச்சோசனன், துரியோதனன், கரணன் முதலான அனைவர்களும் அந்த பரத்தில் வந்தார்கள். இப்படி 2 பேரும் தங்களை பிரிச்சிருந்து படையெடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டான். இதில் முதல் பக்கத்துக்கு வந்து பசுமாடுகளை அனைத்தையும் ஓட்டி கொண்டு போனார்களோ இல்லையோ, அப்போ 4 அர்ஜுனன் தவிர்ந்த பிருகன்னளாவை தவிர பாண்டவர்களில் 4 விராட்ட மன்னனோடே கூட மத்சதேசத்து மன்னனோடே கூட அங்கு போனார்கள். அவர்களை சுஷர்மா அப்பப்படியுமாக அடித்து விராட்ட மன்னனையே சிறைப்பிடித்து கொண்டு போனான். பீமசேனன் போய் சுஷர்மாவை ஜெயிச்சுட்டு அவனை அவமானப்படுத்திவிட்டு ஓட்டி விட்டுட்டான் என்பதையும் நாம் பார்த்தோம். அது வரைக்கும் கதை ஒரு பக்கம் முடிஞ்சுது. அடுத்த பக்கத்திலே பெருத்த சைன்யத்தோடே வடக்கிருந்து படையெடுத்தார்கள் கௌரவர்கள். அது கண்டு நாடு கலங்கிற்று. அந்த பக்கத்திலேருந்து மாடு கன்றுகள் எல்லாத்தையும் விரட்டின்னு போறா அப்படிங்கிற செய்தி வந்தது. உத்தரன் மட்டும்தான் நாட்டில் உள்ளான். ஏன்னா மற்ற பேர் தான் இந்த பக்கத்து படையெடுப்புக்கு அரசர் போயிட்டார். பிள்ளை உத்தரன் இருக்கிறான், உத்தரை இருக்கிறாள். அப்போ கோக்களை ரட்சிக்கக்கூடிய இடையன் வந்து, உத்தரனே நீ தான் நாட்டை காப்பாற்றணும், நீ தான் பசுமாடுகளை எல்லாம் காப்பாற்றணும், 60,000 பசுக்களை ஓட்டி போகிறார்கள், எழுந்திரு, போரிடுவதற்கு தயாராகு என்று சொன்னான். உத்தரனும் தயாராயிட்டான். அவன் ஒன்றும் யுத்தத்திலே ரொம்ப தெரிஞ்சவன் கிடையாது, ஓரளவு படித்தவன் தான். அவனுக்கு சாரதி வேணும்னு தேட ஆரம்பித்தான். பிருகன்னளா ஏற்கனவே அர்ஜுனனுக்கும் தர்மபுத்திரனுக்கும் சாரத்தியம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் சரியாக தேரோட்ட தெரியும். என்ன சிறப்பான விரோதம் வந்தாலும் அவர் தைரியமாக தேரோட்டுவார் என்று அர்ஜுனனை எடுத்து சொல்லி திரௌபதி போய் உத்தரனிடத்திலே சொல்ல, உத்தரன் தன் தங்க உத்தரையை வைத்து பிரார்த்திக்க பிருகன்னளன் ரொம்ப தூரம் மறுத்துட்டு கடைசியாக சரி தேரோட்டுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டான். தேரில் இருவரும் ஏறி அமர்ந்தார்கள். உத்தரன் தேருக்கு அதிபதியாக உட்கார்றார். கீழே அர்ஜுனன் சாரதி ஓட்டுநராக அமர்ந்திருக்கிறான். 2 பேரும் கிட்டக்க வரா. சைன்யத்தை பார்க்க போகிற அளவில் வரைக்கும் உத்தரன் ரொம்ப தைரியசாலியாக இருந்தான். கடல் போன்ற கௌரவ சைன்யத்தை பார்த்தவுடன் மனசு கலங்கி போயிட்டு, நம்மால் இந்த சண்டை போட முடியாது, யாராருக்கு நாட்டோட எந்தெந்த பகுதி வேணுமோ எடுத்துன்னு போகட்டும், எனக்கு உயிர் தான் முக்கியம், நான் இங்கே நிற்கவே மாட்டேன் என்று யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓட பார்த்தான். ஓடினான் அர்ஜுனன். பிருகன்னலா தேர்லேருந்து கீழே இறங்கி தன்னுடைய பெண்களுக்குரிய ஆடையெல்லாம் இங்கங்கும் பறக்க அவனை துரத்தி கொண்டு போய், ஓடாதே, நாளைக்கு ஊர் உன்னை பற்றி என்ன சொல்லும், ஊரில் இருக்கிறச்சே எல்லா இடத்துலையும் வீரம் பேசிட்டு இங்கே வந்தப்புறம் யுத்த பூமியிலேருந்து ஓடுகிறாயே என்று அர்ஜுனன் கேட்டான். யுதிஷ்டிரன்னு தர்மபுத்திரனுக்கு பேர். யுத்தத்தில் ஸ்திரமாக இருந்தபடியால் யுதிஸ்திரா. யுத்தத்திலே ஸ்திரன், ஸ்திரமாக இருந்தார். எடுத்த காலம் முன்வச்ச காலம் பின்வைக்க மாட்டார். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், அர்ஜுனன் யுத்தத்தில் ஸ்திரமா இல்லையா, பீமசேனன் யுத்தத்தில் ஸ்திரமா இல்லையா, அது என்ன தர்மபுத்திரருக்கு தான் அந்த பேர் வைக்கணுமான்னா? அர்ஜுனன் யுத்தத்தில் ஸ்திரமாக இருந்தாரே தவிர அங்கே போன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருத்தோ இல்லையோ. அர்ஜுனனே கூட இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்யம், இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யம், மொத்தம் 18 அக்ஷௌகிணி சைன்யம். 2ஐயும் கண்டான். மாதுலாகா ஷசுராகா, மாத்திரு பீத்திருக்கள் மாதாக்கள், அவாவா என்னென்ன உறவு உண்டோ, மாமனார் உறவு, மாமியார் உறவு, மைத்துனன்மார் உறவு, என்னென்ன உறவோ 2 பக்கத்திலையும் பார்த்துட்டு, தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ரூபூர்ணாகுலேக்ஷணம்
அவனுக்கு கிருபை வந்து விட, ஓ இவர்களோட போய் நாம சண்டை போடணுமா அப்படின்னு அர்ஜுனன் பயந்தது உண்மைதானே. அந்த சமயத்தில் தர்மபுத்திரன் பிற்கால் வைக்கவே இல்லையோ. அர்ஜுனன் தான் சண்டை போட மாட்டேன்னார். அவரை தேற்றுவதற்கு கண்ணன் 700 ஸ்லோகங்களை உரைத்தான். அப்ப சண்டைக்கு வர வரைக்கும் தைரியமா வந்துட்டு அப்புறம் போட மாட்டேன்னு அர்ஜுனன் சொல்லவே அவனுக்கு யுதிஷ்டிரன்கிற பேர் வரல. ஆனா முதல்ல வாண்டான் வாண்டான் அவன் தான் யுதிஷ்டிரன் தான் மறுத்தான். ஆனா சண்டேன்னு வந்த பிற்பாடு பிற்கால் வைக்கவே இல்லையோ. முதல்ல சந்தி சாந்திக்கு பேசினான், நடக்கலேன்னு தெரிஞ்சு போச்சு. கண்ணனே பாண்டவதாத்து நான் போன அப்புறமும் நடக்கலேன்னுட்டார். இனி சண்டைக்கு வந்துட்டோம், ராஜ்யத்தை ரட்சிக்க வேண்டும், நம்ம க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், பிரஜைகளை பரிபாலனம் பண்ண வேண்டும். அந்த ஒன்று தான் அவனுடைய லட்சியத்தில் இருந்தது. லட்சியம் ஒன்றாக இருந்தால் பிற்கால் வைக்க மாட்டோம். லட்சியங்கள் பலவாக இருந்தால் கால பின்னாடி தான் வைப்போம். கண்ணன் கீதையில சாதித்தார், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்வவசாயினான். விவசாயி அவ்வவசாயி ரெண்டு பேர் கண்ணன் பிரிக்கிறார். நமக்கு உடனே தோணும், இது என்ன நிலபலனை வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த விவசாயி விவசாயி இல்லாத வேலைக்கு பண்ணிட்டு இருக்கோமே அவ்வவசாயின்னு கண்ணன் பிரிக்கிறாரான்னா. அப்படிலாம் அவர் பிரிக்கல. விவசாயின்னு சொன்னால் ஓர் விஷயத்தை பற்றி முயற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, அது விவசாயம். புத்தையா அவ்வவசாயினான். ஒரே லட்சியம் மட்டும் ஒருத்தனுக்கு இருக்கு, அதில் மட்டும் முயற்சி எடுக்கிறார். கண்ணை இப்படி அப்படி திருப்ப மாட்டார். அதை பற்றி சொல்றார், ஏகேக குருநந்தனா. அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் ஒன்று தான் புத்தியில் இருக்கு. ஆகையால் இந்த பலம் வேணும், அந்த பலம் வேணும், இந்த பலம் வேணும், இதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். ஆனால் யார் ஒருத்தனுக்கு எல்லா பலமும் வேணும், எல்லா வேலையும் பண்ண போகிறோம், இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்னு லட்சியங்கள் பல வகைப்படுகின்றனவோ அர்ஜுனா, அவனுக்கு புத்தி நிலைப்பாட்டில் இருக்காது. தர்மபுத்திரனுக்கு ஒரே லட்சியம் தர்மம். தர்மத்தை தாண்டி உறவு நண்பர் கண்ணிலேயே அவனுக்கு படலை. உறவுக்காரா வந்திருக்கட்டும், நண்பர்கள் வந்து யோசிச்சுட்டோமே, யோசித்துத்தானே முடிவு பண்ணோம் இவன் அதர்மத்தின் வழி நிற்கிறான்னுட்டு. எப்போ கண்ணனை விரோதித்தானோ அப்பவே அதர்மத்தின் பக்கம் போயிட்டான்னு அர்த்தம். இனி நாம் தர்மத்தை அதர்மம்னு மயங்கக்கூடாது என்று யுத்தத்தில் ரொம்ப ஸ்திரமாக யுதிஷ்டிரன் இருந்தாராம். அதனால தான் அவருக்கு யுதிஷ்டிரன்னு பேர். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், அர்ஜுனனும் தான் யுத்த பூமியிலேருந்து ஓடி இருக்கார், உத்தரனும் தான் யுத்த பூமியிலேருந்து ஓடுறார். இது என்ன இப்போ பெரிய வித்தியாசம்னா, இவன் ஓடினது பயந்து போய், அவன் ஓடினது கருணையாலே. அவனுக்கு ஒன்று சண்டை போட முடியாதுங்கிறதுக்காக அல்ல. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் வில் ஆண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல்னு சாதித்தார். பெரியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். நல்லாண்டென்னு நவின்னுரை பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல். நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேற்றுவர் பல்லாண்டே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருப்பல்லாண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பெருமான் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணார். அவன் நன்னா இருக்கணும்னு இவர் சொல்றார். பெருமாள் நன்னா இருக்கணும்னு நம்மள ஆசீர்வாதம் பண்ணணுமா, அல்லது நாம பெருமாளை பார்த்து நீ 100 வருஷம் இரு, நீ நன்னாரு, நீ ஆரோக்கியத்தோடு இரு, நீ சங்க சக்கரத்தோடு இருந்தா வேடிக்கையா இல்லையா? அவர் நம்மளை சொல்லணுமா, நாம் அவரை சொல்லணுமான்னா நம்ம புத்திக்கு அவளைத்தான் எட்டித்து. ஆனால் பெரியாழ்வாருக்கு அதை விட நன்றாகவே எட்டித்து. ஆழ்வாருக்கு யசோதை பாவனை, பகவானை கண்ணனா தன் குழந்தையா நினைச்சுட்டார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அவர் தான் கடைசியா சாதிக்கிறார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான். ராமன் கையில வில்ல வச்சுன்னு ஆள்றார். வில்லாண்மைனால் வில்ல வச்சுட்டு எல்லாரையும் அடிக்கிறது இல்லை. வில்லுலேருந்து அம்புகள் ஓடுறதுக்கு துடிச்சுன்னு இருக்குமா, வேண்டாம் வேண்டாம் கருணையை காட்டு கருணையை காட்டு அப்படின்னு வில்ல ராமன் தடுத்துட்டே இருப்பான். வில்லிலிருந்து அம்பு புறப்படாம வைக்கிறதான் வில்லாண்மை. ஆண்மைன்னு சொல்லும்போது ஆணுங்கிறதுக்காக அடிச்சுட்டே இருக்கிறவன் ஆண் அல்லன். கையில நல்ல சக்தி இருந்தும் ஆனாலும் பொறுமை காக்கிறான் இல்லையோ, அதைத்தான் ஆண்மை ஆளுமைன்னு சொல்லுவார்கள். அப்ப வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய அந்த பாசுரத்துலையும் வில்லிருந்தா அடிக்கணும்னு தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. அர்ஜுனிடத்துலையும் காண்டீபம் இருக்கு, அடிக்கிறதுல அவனுக்கு சக்தி குறைவும் இல்லை. ஆனா எண்ணத்துக்கு அடிக்கணும், கூடுமா கூடாதா என்கிற விசாரத்தாலே இங்க உத்தரனுக்கு அப்படியல்ல. பயந்து போயிட்டான், இவாளோட நம்மளால சண்டை போட முடியுமோ முடியாதுன்னுட்டு ஓடினான். அர்ஜுனன் அவனை தடுத்தான். திரும்ப ஏற்றி உயர்ந்த ரதத்தில் அமர்த்தி
கவலைப்படாதே, உனக்கு பதில் நான் சண்டை போடுறேன். சமீ விருட்சத்துக்கு பக்கத்தில் போ, அங்கே பஞ்சபாண்டவர்களுடைய எல்லா ஆயுதங்களும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன, மேலே ஏறி இறக்கு, அதை எடுத்து நாம் சண்டை போடுவோம். சரின்னு உத்தரன் ஏறினான், எல்லா ஆயுதங்களையும் இறக்கினான். தொட்டு பார்க்கறதுக்கே மெய் சிலிர்த்து போச்சு. பார்த்தாலே கண்ணை கூசக்கூடிய ஒளி. இது யார் யாருது என்று அவன் கேட்டான். இதுதான் அர்ஜுனனுடைய காண்டீபம், இதுதான் இவனுடைய வில்லு, இதுதான் அவனுடைய ஈட்டி, இதுதான் நகுலந்து, இதுதான் சகதேவந்து. எல்லாத்தையும் அர்ஜுனன் அடையாளம் காட்டினான். அவனுக்கு பகு திருப்தி. இது இத்தனை இங்கே வச்சுட்டு பாண்டவர்கள் எங்கே போயிட்டா? அவள் 5 பேரையுமே காணும்னா அப்ப திரௌபதி பதிவிரதா, அவள் எந்த இடத்துக்கு போனாள் என்று உத்தரன் கேட்டான். அர்ஜுனன் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு, அந்த காண்டீபத்தை தரித்த அர்ஜுனன் நானே. உன்னிடத்தில் கங்கன் வேலை பார்க்கிறாரே தர்மபுத்திரர், சைரந்தி வேலையாளாக இருக்கிறாளே திரௌபதி, வல்லவன் சமயக்காரனாக இருக்கிறானே அவன்தான் பீமசேனன், நகுல சகதேவர்கள் குதிரை கோஷ்டத்தையும் பசு கோஷ்டத்தையும் பார்த்துக்கிறாளே நகுல சகதேவர்கள், எல்லார பத்தின அறிமுகத்தையும் கொடுத்துட்டா. அந்த சமயத்துக்கு உத்தரன் ஒரு கேள்வி கேட்டான். சரி, அர்ஜுனனுக்கு இருக்கிற 10 பேரை சொல்லி நீ விளக்கம் கொடுத்தியானா தான் நீ அர்ஜுனன் நம்புவேன்னா. தனக்கு இருக்கிற 10 பேர்களை எடுத்துரைத்தார். அர்ஜுனன்னு பேரு, ஸ்வேதவாகனன்னு பேர், கிரீட்டின்னு பேரு, பால்குனன்னு பேரு, இப்படி தனக்கு இருக்கிற பேர் எல்லாத்தையும் சொன்னார். சரி, நம்பிட்டான். அடுத்த கேள்வி கேட்டான். பின்ன நீ எதற்கு அலி வேஷத்தில் இருக்கிறாய்? அது உனக்கு எதுக்கு தேவை? மற்ற பேரெல்லாம் ஒரு வேஷத்தை போண்டாலே, நீ எதற்காக நபும்சக வேஷத்தில் இருந்தாய்? அர்ஜுனன் கதை சொல்றான். நான் அனைத்து அஸ்திரங்களையும் பெறுவதற்காக இந்திரனை வேண்ட சொர்க்கலோகத்துக்கு சென்று 5 ஆண்டுகள் தவம் புரிந்தேன். சொர்க்கத்தில் போய் 3வது லோகத்தில் நான் 5 வருஷம் இருந்தேன். நிருத்யந்தி பரமம் ரூபம் பிப்ரதி வஜ்ரி சந்நிதவ் ராத்திரௌ சமாகதா மஹ்யம் சயானம் ரந்தும் இச்சயா. அப்போது பிராசன் ஊர்வசி திருஷ்டுவா சுதர்மாயாம் மயா ததா. ஒரு நாள் சுதர்மானு ராஜசபைக்கு பேர். இந்திரனுடைய பட்டணத்தில் சொர்க்கலோகத்தில் ராஜசபைக்கு சுதர்மானு இந்த சபைக்கு பேர். அங்கே எல்லாருமா உட்காண்டிருந்தோம். நானும் இருந்தேன், இந்திரனும் இருந்தார். ஊர்வசி நாட்டியமாடி கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் அவளுக்கு விருப்பம் ஏற்பட்டது போல் இருக்கு. அன்று மாலை பொழுதிலே என்னிடத்தில் தனித்து வந்து என் கையை வேண்டினாள். அப்போது நான் அவளை பார்த்து கைகூப்பி, என் தாயைப் போல் இருக்கிறாய் என்று அவளை குறித்து வணங்கினேன். அது கண்டு ஊர்வசிக்கு கோபம் வந்துடுச்சு. நீ ஒரு ஆண்மகனா? என்னை பார்த்து தாயின்னு யாருமே சொல்ல மாட்டான், உனக்கு என்ன புலன்களே கிடையாதா என்று கேட்டாள். புலன்கள் எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது, ஆனால் அதை அடக்கிறதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால தான் உன்னை தாயேன்னு கூப்பிட்டேன். அர்ஜுனனுக்கு குடாகேஷன்னு பேர். குடாக்கான்னா தூக்கம். அவன் தூக்கத்தையே ஜெயிச்சுட்டவனா. எத்தனை நாள் சண்டை போட்டாலும் தூக்கம் இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன வேணா ஆடி ஓடுவோமே தவிர, அது ஒரு 2 மணி நாழி 3 மணி நாழியான்னு நம்ம படுக்கையில் படுக்கணும். படுத்துட்டா தான் மறுநாள் கார்த்தால கொஞ்சம் ஓடும். தூக்கம் இல்லாதனால மறுநாள் கார்த்தால முடிஞ்சதோ முடியலையோ, ஆனால் நேற்றுக்கு தூங்கலை, அதனால இன்னைக்கு என்னால் முடியலேங்கிற நினைவு முதல்ல வந்துடும். அது நிஜமாக முடியாது இருக்கோ இல்லையோ, சக்திக்கு ஒரே இடமா இருக்கிறவர் பிரம்மன்தான். ஜகத்துக்கே ஆதார சக்தி அவரது. அதனால் இந்த இந்திரியங்கள் அத்தனையும் பிரம்மத்தோட சேர்த்து பிரம்மத்தை அனுபவித்து அந்த ஆனந்தத்தில் தான் மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. இதனால தான் ரிஷிகளெல்லாம் தூங்காமலே இருந்தால் கூட அவள் சக்தியோடு இருக்கா. ஏனெனில் நம்ம தூங்க போகும்போது தான் பிரம்மத்தோட இதுகள் போய் நம்ம எரியாமல் சேர்றது. ஆனால் ரிஷிகள்லாம் யோக காலத்தில் பிரம்மத்தோட தெரிஞ்சே சேர்றாளோ இல்லையோ, ஆனால் அவர்களுக்கு தூக்கமே இல்லாட்டாலும் சக்தி கிடைக்கிறதுக்கு தானே தூங்க போகிறோம். அவளுக்கு யோகத்தினாலேயே சக்தி கிடைச்சிடுது. அதனால மறுநாள் கார்த்தாலேன்னு ஒன்று இல்லை, 24 மணி நேரம் அவள் புத்துணர்ச்சியோடையே இருக்கா. அப்போ நம்ம எப்போ தூங்க போகிறச்சேவும் பிரம்ம அனுபவம் கிட்டும். இதை பற்றி பிராசாத கட்வாங்க பரியங்க நியாயம்னு உபனிஷத்தில் ஒரு நியாயமே உண்டு. நாம் இப்போ அடி இந்த இடத்துல உட்காண்டிருக்கேன்னு இல்லையோ, நீர் எங்கே உட்காண்டிருக்கீன்னு கேட்டால், இதோ மரத்தில் ஒரு மேடை போட்டிருக்கா உட்காண்டிருக்கேன். இல்லை சுவாமி, அதை சகப்பு ஒரு கம்பளம் விரிச்சிருக்கு பாரும், அந்த மேடையில் தான் உட்காண்டிருக்கீர். இல்லை சுவாமி, பூமியில் தான் உட்காண்டிருக்கேன். நான் இப்போ பூமியில் உட்காண்டிருக்கேன்னா, அந்த மேடையில் உட்காண்டிருக்கேன்னா, இந்த மேடையில் உட்காண்டிருக்கேன்னா, இன்னொன்று 4வது இருக்குது, இதோ மெத்த போட்டிருக்காளோ இல்லையோ, இது மேலே உட்காண்டிருக்கேன்னா, எல்லாத்து மேலே தான் உட்காண்டிருக்கேன். இப்போ ஒருத்தர் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். அவர் மேல் மாடியில் படுத்துன்னு தூங்குறாரா, கட்டில் தூங்குறாரா, மெத்தையில் தூங்குறாரா? பிராசாத பரியங்க கட்டுவா நியாயம்னு இதுக்கு பேர். பிராசாதம்னா மச்சில், மேல் மாடி. மாடியில் தூங்குறாரா, கட்டில் தூங்குறாரா, படுக்கையில் தூங்குறாரான்னா எல்லாத்துலேயும் தான் தூங்கிட்டு இருக்கார். அதே போல் இந்திரியங்கள் சரீரத்தில் தூங்குறதா, ஆத்மாவிடத்தில் தூங்குறதா, பிரம்மத்திடத்தில் தூங்குறதான்னு கேள்வி. நம்முடைய இந்திரியங்கள் அத்தனை இருக்கே, அது இந்த சரீரத்தோடு ஒட்டின்னு இருக்கிறது தானே.
நம்ம கண்ணு காது மூக்கு முதனால எல்லாம் சரீரத்தில் இருக்குது. நன்னா தூங்குறோம். தூங்குற சமயத்துக்கு அப்போ சரீரம் தானே தூங்குறது. ஆத்மா எப்பொழுதுமே விழிச்சுட்டு இருக்கும். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தின்னு உபனிஷத் சொல்கிறது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சு ஆத்மா விழித்து கொண்டு தான் இருப்பார். ஆத்மாவும் தூங்கினாலும் பரமாத்மா விழித்து கொண்டு தான் இருப்பார். அப்போ இந்திரியங்கள் அத்தனையும் சரீரம் தூங்குறதா, இல்லை அத்தோட சேர்ந்து ஆத்மாவிடத்தில் தூங்குறதா, இல்லை ஆத்மாவும் போய் பரமாத்மாவிடத்தில் தூங்குறதான்னா? இப்போ இந்த மூணில் எதுன்னு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்போ இந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். நான் இப்போ தரையில் உட்காந்துருக்கிறது உண்மைதான், இந்த மேடைங்கிறது உண்மைதான், இந்த மேடையும் உண்மைதான், இந்த மெத்தையும் உண்மைதான், ஏன் என் உடம்பு என் தொடை தாங்கிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். எது சொன்னாலுமே பொய் இல்லையோ இல்லையோ. அதே போல் இந்த சரீரங்கிறது புலன்களுக்கெல்லாம் ஆதாரம். சரீரத்தை தாங்கிட்டு இருக்கிறது ஆத்மா, ஆத்மாவை தாங்கிட்டு இருக்கிறது பிரம்மம். அதனால் இதில் எதில் படுத்துன்னு இருக்குன்னு சொன்னாலும் தப்பில்லை. அனைத்தோடையும் சேர்த்து தான் சயனிச்சுட்டு இருக்கோம். கார்த்தால எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சி. ஒரு சுவாமி அழகாக சொன்னார், ஆகையால் உபன்யாசத்தில் யாரானு தூங்கிட்டு இருக்காப்பல் இருந்தால் அதை தூக்கம்னு சொல்லக்கூடாது, பிரம்மானுபவன்னு தானே சொல்லணும். இன்னும் கேட்டால் நிஜமாக ராத்திரியில் தூங்க போகிறச்சே நம்ம ஒன்றும் பிரம்மத்தை நினச்சின்னு தூங்க போலையோ இல்லையோ. ஆனால் உபன்யாசத்தில் நிச்சயமாக பிரம்மத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ உபன்யாசம் கேட்டு தூங்குறது இன்னும் நல்லது இல்லையோ. நம்ம ராத்திரியில் தூங்குறதை காட்டிலும் உபன்யாசத்தும் போதே தூங்கினோம்னா, இங்கே பண்ண ஆரம்பிச்சிட வேண்டாம், சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ. அப்போ உபன்யாசத்தும் போது தூங்கினோம்னா தப்பே இல்லை. தூக்கங்கிறது முதல்ல தவறே கிடையாது. தூங்க தூங்க நல்லது தான். ஆனால் எவ்வளவு தூங்குறோங்கிறது தான் முக்கியம். தூக்கம் தமோ குணத்தினால வரக்கூடாது, தேகத்தில் இருக்கிற அயற்சியினால் வரலாம். தேகம் ரொம்ப அயர்ந்து போச்சு, ரொம்ப ஆயாசமாக இருக்குது, தூங்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னு வச்சுங்க, அப்போ தூக்கம் வரக்கூடாது. இப்போ அர்ஜுனன் தூங்காதவன் அல்லன், தூங்குறவன் தான். ஆனால் தூக்கத்தை ஜெயிச்சவன் ஏன் சொல்கிறா? அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது, படிச்சுட்டே இருக்குச்சா அப்படியே கண் அசத்துறது பாருங்க, அதுதான் தமோ குணத்தினுடைய காரியம். தூக்கமோ கவனமின்மையோ சோம்பலோ இந்த மூணு தமோ குணத்தால் ஏற்படும். காமமோ குரோதமோ ரஜோகுணத்தால் ஏற்படும். தெளிவோ ஞானமோ சாந்தியோ திருப்தியோ சத்தகுணத்தாலே ஏற்படும். இவன் சத்தகுணத்தை வளர்த்தவன். இவனுக்கு ஸ்வேதவாகனன்னு பேர். ஸ்வேதன்னு அர்ஜுனனுக்கு பேர் இல்லையோ. அவனுடைய வெளுப்பு குதிரையில் மட்டுமில்லை, தேரில் மட்டுமில்லை, ஆடையில் மட்டுமில்லை, அவன் உடம்பு முழுக்க வளர்த்து வச்சுருக்கிற சத்துவகுணத்திலே. சத்துவகுணத்துக்கு வெண்மை நிறம், ரஜோகுணத்துக்கு சகப்பு நிறம், தமோ குணத்துக்கு கருப்பு நிறம். இவன் கருத்தவன், உடலால் கருத்தவனாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் சத்துவகுணத்தால் ரொம்ப வெளுப்பு. சத்துவகுணம் வளர்ந்துட்டபடியால் இந்திரியங்களை நன்னா ஜெயிச்சு வச்சிருக்கான். ரஜோகுண தமோ குணத்தை ஜெயித்திருக்கிறான். அப்போ தூக்கத்தையும் ஜெயிச்சுட்டான். ஆறார பார்த்த உடனே அவனுக்கு அப்படி ஒன்று விருப்பம் வரப்போகிறதும் இல்லை. ஊர்வசி தேவியை பார்த்து தாயேன்னு சொன்னான் இல்லையோ, அகம் தாம் அபிவாத்தியைவ மாத்ரு சத்காரம் ஆச்சரம். நான் உடனே ஊர்வசியை விழுந்து வணங்கி என் தாயேன்னு கைகூப்பினே. அவளுக்கு கோபம் வந்து சபிச்சுட்டா. ஸ்ருத்யாதம் இந்திரோ மாமாக மாபைஸ்துவம் பார்த்த ஷண்டதாக சாச்ச மாம் அசபத் குருத்தா சிகண்டீத்வம் பவேரிதி. நீ சிகண்டியாய், நீ நபும்சகனாக பிறப்பாய்னு சபித்தாள். நான் பயந்து என் தந்தையார் இந்திரனிடத்தில் கேட்டேன், கவலை வேண்டாம், உனக்கு 1 வருஷத்துக்கு இதுக்கு தேவை வரப்போகிறது, அப்பயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன இந்திரன் சொல்லியிருக்கார். அதை வச்சுன்னு தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வேளை, இதனால தான் இப்போ இதுக்கு தேவை ஏற்பட்டது. அலியா வேஷத்தை ஏற்றுண்டே 1 வருஷத்தை கழிச்சுட்டோம்னு பிள்ளை கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டார். தேர் தயாராகிடுத்து. நாஸ்மி க்ளீபகா மகாபாகோ பரவான் தர்ம சங்கியுதா சமாப்த விரதம் உத்தீர்ணம் வித்திமாம் தம் நிருபாத்மஜ. ஏ அரசன் விராட்ட மன்னவனுடைய பிள்ளையே, எங்கள் 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன. ஆகையால் தான் இன்று நான் வெளியே வந்தேன். இனி நமக்கு துன்பம் இல்லை. இதோ நாம யுத்தத்தை தொடங்கலாம். நீ சிறந்த சாரதியாரு, நான் தனி ஒருவனாக இந்த மொத்த போரை ஜெயிச்சு காட்டுறேன். அப்போ உத்தரன் சொல்றான், இந்த குதிரைகளையும் தேரையும் சாமான்யமாக நினச்சிட வேண்டாம். கண்ணன் வாசுதேவனுடைய தேரில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கும். அந்த 4 குதிரைக்கு சமமாக இந்த தேரில் இருக்கிற குதிரையை சொல்லுவேன். அர்ஜுனன் கேட்குறார், என்னுடைய காண்டீபத்தையும் என்னையும் உன் தேர் தாங்குமா உத்தரா? என்ன காண்டீபத்தை நான் தாங்கிவிட்டேன், உன் அஸ்திர சஸ்திரங்களை கொண்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ காண்டீபத்தையும் என்னையும் உன் தேர் தாங்கணும். என்ன தேர் எவ்வளவு வசத்தியானதுன்னு அவர் சொல்றார். தாருகோ வாசுதேவஸ்ய யதா சக்கரஸ்ய மாதலிகி. இந்திரனுக்கு எப்படி மாதலியோ, கண்ணனுக்கு எப்படி தாருகனோ அர்ஜுனா, அதை போல் நானும் உனக்கு தேரோட்டி என்று பேரெடுக்க போகிறேன். ததா மாம் வித்தி சாரத்தே சிக்ஷிதம் நரபுங்கவ. இந்த ஸ்லோகம் நடக்கிறச்சே பார்சாரதி உதயமாலை. என்ன இனிமே தானே அர்ஜுனனுக்கு கண்ணன் தேரோட்ட போறார். அது வரைக்கும் மற்ற 2 பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கார். ஒருவேளை இந்த ஸ்லோகமே பார்சாரதிக்கு அப்புறம் நடந்திருந்ததுன்னா தேரோட்டிகளில் பார்த்த சாரதியை போலே கண்ணனை போலேன்னு சொல்லியிருப்பார் இல்லையே.
இனிமே தான் இது இப்போ தானே பாதியாக இருக்குது. இதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்களுக்காக கண்ணன் நடக்கணும், நடக்காத போச்சு. அப்புறம் யுத்தம் நடந்தது. பார்சாரதி திருநாமமே அப்போ தான் கிடச்சிது. பார்த்தன் தன் தேரு முன்னின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று மகாநகரத்துக்கு நடுவிலே சுமதிங்கிற அரசனுக்காக திருவேங்கடமுடையானே சேவை சாதித்தான். ஒரு ராஜா போய் ஸ்ரீனிவாச பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறான், உன்னை கண்ணனா சேவிக்கணும்னு ஆசை, இங்கே நீ 4 தோள்களோடு இருக்கிறாய், உன்னை 2 தோள்களோட சேவிக்கணும்னு ஆசை என்றான். அப்போ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்கு வரந்தரார். கைரவணி புஷ்கரணி கரைக்கு போன், சமுத்திர கரையிலே கிழக்கு சமுத்திரத்தில் கைரவணி புஷ்கரணி இருக்குது. அதுக்கு தான் அல்லிக்கேணின்னு பேர். கேணினா குளம் கிணறு இல்லையோ, அல்லிக்கேணி, அல்லி மலர்கள் மலர்ந்திருந்த கேணி. கைரவணி புஷ்கரணியில் போய் நீராடு, அங்கிருந்து எனக்கு தபஸ் பண்ணு, உனக்கு நான் சேவை சாதிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். அதனால் வெங்கடேச பெருமாளே திருவல்லிக்கேணிக்கு வந்து அங்கே 2 திருக்கைகள் தான். சங்க சக்கரங்களோட 4 திருக்கைகள் பகவானுக்கு கிடையாது. ஒரு திருக்கையாலே சங்கத்தை தரிச்சிருக்கார், மற்றொரு திருக்கையாலே நம்ம அனைவருக்கும் நன்மையை ஆசாசனம் பண்ணுகிறார். 2 திருக்கைகள் தான். மீசையோடு எழுந்துருள் இருக்கிற பெருமாள், ஜகத்திலேயே அவர் ஒரே ஒரு பெருமாளைத்தான் இருக்க முடியும். 2 திருக்கைகளோடு அவர் சேவிச்சுட்டான், கிருஷ்ணனா சேவிச்சுட்டான். வந்தது யாரு? வெங்கடேசன். அதனால் பார்சாரதி மூலவருக்கு பேர் வெங்கட கிருஷ்ணன்னு தான் பேர். பார்த்தசாரதியின் உற்சவமூர்த்திக்கு தான் பேர். ஆனால் மூலமூர்த்திக்கு வெங்கட கிருஷ்ணன்னு திருநாமம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।